நண்பர்களே, நேற்றைய வீடியோவில் அந்த நாத்திகன் மாடியிலிருந்து மடமட என்று கீழே இறங்கி வந்து சாருவின் முன்னால் நின்றான் என்று கூறியிருந்தோம். அப்பொழுது ஓர் அதிசயம் நடக்கப் போகிறது என்றும் சொல்லியிருந்தேன். அது என்ன அதிசயம் என்று பார்ப்போமா? அந்த வீதியில் உள்ள மக்கள் அனைவருமே கூடிவிட்டனர் அந்த அதிசயத்தை பார்ப்பதற்காக. யாரும் எதிர்பாராத விதத்தில் அந்த நாத்திகன் அந்த சாதுவினுடைய காலில் மடார் என்று விழுந்து பாதங்களை பற்றி கொண்டு கண்ணீர் மல்க கதறினான். சுவாமி, நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை உங்கள் சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களை போன்ற பொறுமைசாலியை நான் இந்த உலகத்தில் பார்த்ததே இல்லை என்று கதறி அழுதான். அப்பொழுது சாது சொன்னார், நண்பனே, நீ அறியாமையில் செய்த தவறை நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை, உன்னை நான் சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதும் அவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. சுவாமி, உங்களுக்கு சேவை செய்வது என்னுடைய பெரிய பாக்கியம் என்று சொல்லி அவரை நிழல் போல் தொடர்ந்து சென்றான். அதாவது நம்முடைய பாரத நாடு ஒரு புண்ணிய பூமி. இதிலே ஆயிரக்கணக்கான சாதுக்களும் ரிஷிகளும் யோகிகளும் தோன்றியிருக்கிறார்கள். இந்த புண்ணிய பூமியில் நாம் பிறந்ததே நாம் ஒரு பெரிய பாக்கியம். பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? கற்றை தடைமொழி வைத்த முனி வரை கைதோடு வாழுங்கள் தாய், ஒற்றை திகிரி கொண்டு ஏழுலகாலும் நகிரில் கொள்வான் என்று பாரதி கூறினார். அதனால் நாமும் ரிஷிகளையும் முனிவர்களையும் சாதுக்களையும் தொழுது அவர்களுடைய ஆசையை பெறுவோம் என்று கூறி இந்த கதையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.